இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன 3 படங்கள்ல யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. தீ மாரி கொழுந்து விட்டு எரிய வேண்டிய அந்த படம் போகிக்கு முன்னாடியே போட்டு எரிச்சுட்டாங்க பராசக்திய. இதில் டைரக்டர் வேற எங்கள் படம் விட்டுருந்தா 100 டேஸ் தாண்டி இருக்கு, சில்வர் ஜூப்ளி தட்டி இருக்கு, அவங்க மேலே கதையாக அடிச்சு விட்டாங்க. சரி, ஓகே, அது தலையெழுத்து, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்தது வாண்டடாக நான் இருக்கேன், வா வாத்தியாரே அப்படின்னு வம்படியாக உள்ளுக்குள்ளார வந்து கங்குவாக்கு டஃப்பு கொடுக்குற மாதிரி பொங்கலுக்கு போட்ட ஷோவிலேயே பொங்கிடுச்சு இந்த வாவாதியார். சரி, நாங்கள் இருக்கிறோம், அலங்கானூர் ஜல்லிக்கட்டு மாதிரி நின்று களத்துக்குள்ளே விளையாடுறோன்ட்டு வந்தவர் தான் தலைவர் தம்பி ஜீவா. இவருடைய படம் அப்படிங்கிறது ஒரு மினிமம் பட்ஜெட், மினிமம் கேரண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். ஜீவாவுக்கு காமெடி அப்படிங்கிறது இயல்பாகவே அவருடைய படங்களில் நமக்கு எல்லாம் பரிச்சயமானது தான். இந்த படம் ஒரு இரவில் நடக்கக்கூடிய சம்பவம். ஒரு வாசல் இருக்கக்கூடிய 2 வீட்டில், ஒரு வீட்டில் விடிஞ்சா காலையில் 10:30 மணிக்கு கல்யாணம், இன்னொரு வீட்டில் விடிஞ்சா காலையில் 10:30 மணிக்கு பணத்தை ஊர்களாக எடுத்துகிட்டு போய் நல்லடக்கம் பண்ணணும். ஸோ இந்த 2 பஞ்சாயத்தையும் நடுவில் இருந்து சமாளிக்க போகிறவர் தான் தலைவர் தம்பியான ஜீவா. ஸோ இதை எப்படி சீரியஸாக கையாள போகிறார், அந்த சீரியஸ் பார்க்குற ஆடியன்ஸுக்கு எப்படி காமெடியாக இருக்க போகுதுங்கிறது தான் படத்தினுடைய கியூரியாசிட்டி. ஸோ இதுக்குள்ளே சின்ன சின்ன நாட்டுகள் வச்சு பார்ட் 2க்கும் லீடு கொடுத்துருந்துருக்காங்க இந்த படத்தில். ஸோ வந்ததுலேயே இந்த படம் மட்டும்தான்ப்பா தேட்டரில் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கானது. இந்த படத்தில் எந்த இடத்துலையும் டபுள் மீனிங்கோ ஐட்டம் சாங்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜீவாவோட பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா தலைவர் தம்பியாக தான் இருக்காப்லையே தவிர ஹீரோயிசமெல்லாம் இந்த படத்தில் கிடையாது. இவரை இந்த சரக்கு அடிக்கிற இடத்துல போடா இந்த மிச்சர் எடுத்துகிட்டு போ அப்படின்னு அவமானம் பண்ணுற இடத்துல ஆகட்டும், ஏய் நான் ஹீரோப்பா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த மிச்சரை வாங்கிட்டு ஒரு வேலையை செய்கிறதுக்கு சாதிச்சுக்கிறாப்புல. இதை தாண்டி பொண்ணு வீட்டை சமாளிக்கணும், பிணத்தை வீட்டை சமாளிக்கணும், அதுக்குள்ளார இவருக்கு எதிரி ஒருத்தர் இருக்காப்புல திவாகர். அவரும் ஒரு ஸ்மால் பொலிட்டீஷியன், அவருக்கு ஒரு அல்லக்கை. ஒரு வழியாக பஞ்சாயத்து முடிஞ்சுதுரா அப்படின்னு ஜீவா போய் நிற்கிறப்ப இளவு உழந்த வீட்டில் உள்ளே போய் நாம் 10:30 மணிக்கு பணத்தை எடுக்கிறோம், அதுக்கு எல்லா வேலையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு மாப்பிள்ளை பொண்ணு இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸு பக்கத்துலேயே இறந்தவருடைய ஃப்ளெக்ஸை அதுக்கு சமமாக வைக்கிறவர் தான் இந்த திவாகர். ஸோ இவர் கூட்டாளி அப்படின்னு அது ஒரு காமெடியாக ப்ளே ஆகிட்டுருக்கோம். இதில் முக்கியமாக தம்பி ராமையா அண்ட் இளவரசோட பொண்ணு தான் சௌமியாவுக்கு திருமணம். தம்பி ராமையாவுடைய அப்பா இறந்து கிடக்காப்புல. ஸோ இளவரசு ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ளார ஒரு பஞ்சாயத்தை இழுத்து விட்டு அது பெரிய துக்கத்துக்கு உள்ளானதுங்கிறதான் படத்தினுடைய ஒரு ட்விஸ்ட்டு. இதனாலேயே உன் பொண்ணு திருமணம் எப்படி நடந்துரும் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சாக கிடக்கிற அப்பாவுக்கே ஒரு ட்விஸ்ட்டு வச்சிருக்காரு தம்பி ராமையா. இந்த இன்பிட்வீன் கேப்பில் விடிஞ்சா கல்யாணம் அப்படின்னு கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி வரக்கூடிய மாப்பிள்ளையோட உறவினர்கள், அவருடைய தம்பி, அம்மா அப்படின்னு ஒரு லாட்ஜில் போய் தங்க, மாப்பிள்ளை நாளைக்கு காலையில் போட வேண்டிய ட்ரெஸ்ஸை நைட்டே போட்டு பார்த்து எனக்கு ஒரு செல்ஃபி எடு, சீக்கிரம் பொண்ணுக்கு அனுப்பிச்சி விட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்ல, தம்பியான ஸ்ரீஜன் குமார் அவருக்கே உரிய அந்த கன்னியாகுமரி பாசையில் போட்டு வெளுத்து வாங்க, அது ஒரு பக்கம் காமெடி ப்ளே ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த படத்துக்குள்ளார ட்விஸ்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது, ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள் உள்ளே இருக்குது. அது ஒவ்வொரு எலிமெண்ட்டாக உள்ளுக்குள்ளார வர தான் காமெடி பில்டப் ஆகிக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டோம்னா நீங்கள் படம் பார்க்குறப்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பொங்கலில் சின்ன கல் பெரிய லாபம் அப்படிங்கிறது நம்ம ஜீவாவுக்கு தான். இதே போல் நம்ம சேனல் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்க பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.